மொத்தமாவே எல்லாருக்குமே வந்து எதுவும் இந்த மரக்கலண்டுருச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வந்து மாறிட்டு இருக்காங்க ஐயனார் துணை சீரியல்ல. இந்த சீரியல்ல என்ன நடக்குதுங்கிறதே எனக்கு வர வர புரிய மாட்டேங்குது. நிஜமா நான் வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா வந்து, இந்த சீரியல் சூப்பரா போகுது. இன்னைக்கு டேட்ல நல்லா இருக்க சீரியல் இதுதான். பார்க்கும்பொழுதே நல்லா இருக்கு அப்டின்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோடுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் வாவ்! அப்டின்னு கைய தட்டிக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதுலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா போச்சு. கடந்த ஒரு 50 எபிசோடாவே என்ன நடந்துச்சு? இல்ல யார் உள்ளார குறுக்க புகுந்தா? அப்படிங்கிறது தெரியல. இந்த கதையில நடக்கிறது எல்லாமே நாராசமா போயிட்டுருக்குங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எரிச்சலும் குடுக்குது. இல்ல நம்மள வந்து லூசுன்னு நெனைக்கிறாங்களா? அப்படிங்கிற யோசனையும் வருது. இன்னைக்கு எபிசோட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப அந்த ஒரு பஞ்சாயத்த வந்து போலீஸ்காரங்க முடிச்சு விட்டுட்டு, இந்த பாருங்க தேவையில்லாம இந்த மாரி ஈவ் டீசிங் கேஸ்லாம் போனா உங்க பையன் வாழ்க்கையும் சேர்ந்து தான் போகும்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. போனதுக்கப்புறமா வந்து வானதிய வந்து யாராச்சும் கை வச்சீங்க அவ்வளோதான் அப்படின்னு வந்து பாண்டியன் இங்க மிரட்டிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தங்க கண்ணுக்கும் அவங்கவங்க ஆளு தேவதையா தெரியுது. டக்குன்னு இப்ப சோழன் பார்க்கும்பொழுது, நிலாவுக்கு வந்து 2 ரெக்க இருக்க மாரி இருக்கு. கார்த்திகாவ பார்க்கும்பொழுது சேரனுக்கு வேற 2 ரெக்க இருக்க மாரி தோணுது. வானதிய பார்க்கும்பொழுது பாண்டியனுக்கு 2 ரெக்க இருக்க மாரி தோணுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிக்சரைசேஷனா, டைரக்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த கதையுடைய கதை தான் மோசமா போகுதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போறாங்க. வானதி சிரிச்சு, சிரிச்சு பார்த்துட்டே போறாங்க. இந்த பாண்டியன், வானதி ஜோடி நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. இந்த நிலா, சோழன விட. நிலா, சோழன்ல ஏன்னா எனக்கு 1,00,000 குறைகள் இருக்கு இப்பலாம் வர, வர. முன்னாடி சோழன் சைட்ல மட்டும் தான் குறைகள் இருந்துச்சு. இப்ப நிலா சைட்லயும் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. இதுங்கலாம் சேர்ந்து என்னத்தக அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுல இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் வந்து இவங்க கார்த்திகா வீட்ல கார்த்திகாவோட அம்மா கார்த்திகாவ அடிக்க வர, அந்த சமயத்துல வந்து நீங்க வந்து அவருடைய உங்க வீட்ட திருட தான பார்க்குறீங்க அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்கும்போதே, அந்த மாப்பிள்ளை வந்துடுறாரு. சரின்னு இப்போதைக்கு அந்த பேச்ச விட்டுர்றாங்க. வானதி வீட்ல வானதிய அடிச்சு திட்டி, மிரட்டி வானதிய வந்து ஃபோன புடுங்கி வச்சு, வானதிய வந்து ரூம்குள்ள போட்டு அடைச்சு விட்டுர்றாங்க. வெளிலயே போக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவங்கலாம் கோவமாயி வந்து இவள்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த அளவுக்கு மோசமா எல்லாம் பேசி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல நைட் வந்து தூக்கம் வராம, இப்ப வந்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்க பாண்டியும், சோழனும் தங்களுடைய காதலிகள பத்தி பேசிக்கிறாங்க. பேசிட்டு வந்து எனக்கு வானதிய புடிச்சிருக்கு. ஆனா, அவ நம்ம வீட்டுக்காக பேசினத பார்த்தா அவ்ளோ நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது, அவ வீட்ல போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு பார்றா அப்படிங்கிறாரு சோழன். உடனே ஃபோன் பண்ணா, அவன் ஃபோன் எடுத்துட்டு நான் அப்புறமா பேசுறேன். எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சூப்பரா பேசிர்றாங்க வானதியும். வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சேரன் புதுசா ஒரு பிரச்சனைய கொண்டு வராரு. என்னன்னா வந்து சோழன தவிர மிச்ச 2 தம்பிங்களையும் எழுப்பி எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து, அந்த பாஞ்சாலிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம வந்து அந்த பொண்ணையும் வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நாள பிற இப்படி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஒண்ணு பாதுகாப்புக்கு 2 ஆள் கூட போணும் அப்படின்னா, அதுவும் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து எப்பயுமே ஆள் போனா நல்லா இருக்காது. இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சோழன் வேற சொல்ட்டான். அதனால அதுக்கு பதிலா நம்ம ஒரு முடிவு எடுத்துறலாம். இந்த பேச்சு போயிறணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த வீட்ட விட்டு போயிறலாம். நம்ம எல்லாரும் வீட்ட விட்டு போயிட்டு, நிலாவும் சோழனும் மட்டும் இந்த வீட்ல இருக்கட்டும். நம்ம வேற வீட்ல இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்குறாங்க. இதே முடிவுக்காக தான் இவர் தனக்கு வந்த வரன வேணான்னாரு சேரன். என் குடும்பத்த பிரிய முடியாதுன்னு 1. 2 இப்ப நிலாவுக்கு சோழன் மேல அந்த அபிப்பிராயம் கிடையாது. நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். 6 மாசத்துல டிவோர்ஸ் கிடைச்சிரும். எனக்கு அந்த மாரி எந்த எண்ணமும் கிடையாதுண்ணா அப்படின்னு சொன்னவங்கள, எங்களுக்காக இங்க இருங்க அப்படின்னு சொன்னது இதே பல்லவனும், சேரனும் தான். சொல்லிட்டு வந்து இங்க இரும்மா, பரவால்லம்மா நாங்க பார்த்துக்குறோம்மா. உனக்கு தோணுனா இங்க இருமாங்கிற மாரி வசனம்லாம் பேசினாய்ங்க. இப்ப கடைசில வந்து நிலாவையும், சோழனையும் தனியா விட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னா, இந்த கதைய நம்ம ஆரம்பத்துலருந்து பார்த்துருக்கோம்ல. இவங்க வாழ்ந்த மாரி தானே அந்த கதாபாத்திரம்லாம் வாழ்ந்தாங்களா? இல்ல ஒரே நாள் ராத்திரி இந்த பழைய வீடுங்கிறதுனால மேலருந்து ஏதாச்சும் ஒண்ணு விழுந்து இவங்க எல்லார் தலையில அடிபட்டு எல்லாருக்குமே எல்லாமே மறந்துருச்சாங்கிறது புரியல. எப்படி இப்படி ஒரு லாஜிக் இல்லாம ஒரு பேச்ச எடுத்து, இத வந்து கொண்டு போயிட்டு, அந்த விருப்பம் இல்லாத 2 பேத்துக்கு விருப்பம் இல்லங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஒரு வீட்ல வச்சுப்போம். அவங்க தனியா இருக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கங்கிறது புரியல. இத சோழன் வேற சொல்றாரு வேற. இல்ல நானே பேசி கன்வின்ஸ் பண்றேங்கிறாரு. உடனே சேரன். அடுத்த நாள் வந்து நான் இந்த முடிவு எடுக்கல. அண்ணன் தான் முடிவு எடுத்தாரு. அப்படின்னு ஈன்னு இழிக்கிறாரு சோழன். தன்னுடைய குடும்பமே வீட்ட விட்டு வெளில போனாலும் பரவால்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஹீரோ. பைத்தியம் மாரி வந்து ஏற்கனவே வந்து எனக்கு விருப்பம் இல்லண்ணா, நீங்க சொன்னனால தான் நான் இங்க இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுட்ட வந்து, நீ தனியா இங்க இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்ற இன்னொரு ஆள் வந்து இன்னொரு ஹீரோ. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்லவன் வேற வந்து அண்ணி இன்னைக்கு எல்லாப்படாது வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னவர், அவர் கூலா வந்து ஓகே லெட்ஸ் கோ அப்படிங்கிற மாரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையில இது என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இவ்ளோ மோசமா போகுது? இதுவரைக்கும் நான் இப்ப வந்து நான் பார்க்குற 4 சீரியல்ல வந்து ஆர்டர் பண்ணணும் அப்புட்ன்னா வந்து, "என்னங்க இவ்ளோ மோசமா போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேர் வைக்கிறதுங்க அடிக்கடி யாருக்கு சொல்லுவேன்னா, அந்த மகாநதிங்கிற ஒரு சீரியலுக்கு தான் சொல்லுவேன். தறிகட்டி எத நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாம போயிட்டு இருக்க சீரியல் அது. அந்த சீரியலுக்கு ஈக்குவலா ஆனா அதுவாச்சும் 690 எபிசோடுக்கு அப்புறம் அப்படி போகுதுன்னா,
வெறும் 200 எபிசோட்ல கதை எங்கேயோ இருக்குது. இந்த கதை எங்கேயோ போகுதுங்கிற மாரி போயிட்டுருக்கு. இதுக்கு பார்த்தா கோவம் கூட இப்ப வரல. அடச்சை! அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா தான் இருக்கு. ஸோ இந்த கதை இவ்வளோ மோசமா போறத பத்தியும், இப்ப சோழன், நிலா ஒரே வீட்ல இருக்க வைக்கணும்னு சேரன் எடுத்த அந்த முட்டாள்தனமான முடிவ பத்தியும் உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ்லாம் போடுறோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய Facebookலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இடம்பொருள் டிவிங்கிற பேஜ்ல நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் இருக்கும். அதையும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.